ஆசிஃபா விஷயத்துக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க மனசுலேயும் வந்து ஒரு பயம் வரும். கண்டிப்பாக வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்கு, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து கற்பழிப்புங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த தப்பை பண்ணவனுக்குலாம் வந்து பயம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேர் வந்து மீடியாவில் பேசிகிட்டு இருந்தாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் அதை விட கொடுமையான ஒரு விஷயம் வந்து சென்னையிலே நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கும்போது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஒரு தவறு நடக்குது அப்படின்னா தவறு வந்து மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான பயம் வரணும் முதல்ல. அது இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 பேர் வந்து சீரழிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது எனக்கு எப்படி அதை பற்றி வந்து எந்த வார்த்தையில் சொல்கிறது அவங்கள பற்றி அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. இவங்களுக்கு எப்படி பயத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. இந்த மாதிரி வந்து தவறு பண்ணுறவங்களுக்கு முதல்ல பயம் வரணும், அதுக்கப்புறம் தான் இந்த சமூகத்தில் பயத்தை கொண்டு வர முடியும். தவறு பண்ணுறவனுக்கே பயம் வரல. ஏற்கனவே வந்து நிர்பயா அப்படிங்கிற பொண்ணு இறந்து போனப்போ சரி, ஆசிஃபா அப்படிங்கிற பொண்ணு இறந்து போனப்போ சரி, அதுக்கப்புறமேட்டு நந்தினிங்கிற பொண்ணு இறந்து போனப்போ சரி, எல்லா பெண்களும் இறந்து போயும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து மீடியாவுக்கு தெரிஞ்சும் இன்னும் எவனுக்குமே பயம் வரலைன்னா என்ன பிரச்சனை இந்த சமூகத்தில் அப்படிங்கிற விஷயத்தை நான் யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு சட்டம் தெரியாது, நான் ஒரு சாதாரண குடிமகன், எனக்கு சட்டம் தெரியாது, அரசியல்வாதிங்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களையும் எனக்கு புரிஞ்சுக்க தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், எது நியாயம் எது தர்மம்னு கூடவா மக்களுக்கு தெரியாது? ஏன் இவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்குமா? செத்து போனதுக்கப்புறம் கூட அந்த பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியாயம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குங்க. ரொம்ப யோசனையாக இருக்குது. எனக்கு எப்படி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலி இதை பற்றி வீடியோ போட்டேன்னு வச்சுங்களேன், நீ இது காசுக்காக தான் போகிற, அந்த பொண்ணு சாவை வச்சு நீ பொழப்பு நடத்துறா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளே பாதி பேர் ஒருத்தனோட சாவை வச்சு தான் பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. இங்கே சாவு மேலே தான் எல்லா கட்டிலும் போட்டு நடக்குது, சாவு மேலே தான் எல்லா நாற்காலியும் போட்டு நடக்குது. எப்போ இது மாறப்போகுது அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரியவே இல்லைங்க, எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. இதில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, அந்த வக்கீல்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அந்த குற்றவாளிகளுக்காக ஆஜராக மாட்டேன்னு சொன்னாங்களே, அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அவர்கள் கையாலேயே அவங்களை அடித்தப்போ கூட ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்து மேலே எனக்கு ஆறுதலே வரல. என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு வாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஆண் சமூகம் தவறான விஷயம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த தவறை செஞ்ச ஆண் சமூகம் கண்டிப்பாக இப்படிப்பட்டவங்கள ஆண்கள்னே நீங்கள் பார்க்காதீங்க, அவங்கள ஆம்பளைங்களே பார்க்காதீங்க. ஆண்மை அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு இந்த தவறுகளை செஞ்சாங்கல்ல அவங்க வந்து தகுதியற்றவங்க, அவங்களாம் மனுஷங்களே கிடையாது, எப்படி ஆம்பளையாக இருப்பாங்க? அவங்கள பற்றி நான் சொல்ல வரலைங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த மகளிர் சங்கம்னு ஒன்று இருக்குங்க இல்லைங்க, அவங்க என்னங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு பீப் சாங்குன்னு ஒன்று வருது, கெட்ட வாரத்தில் எவனோ ஒருத்தன் பாட்டு பாடிட்டான், இது மாதிரி விஷயத்துக்கு வந்து ரொம்ப பொங்கி அடைகிற மகளிர் சங்கங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் பெண்களுக்கு வந்து தைரியம் வரும்னு நினைக்கிறேங்க. இந்த சமூகத்தில் வந்து பெண்மைக்காக போராடுகின்ற ஆண்கள் தேவை அப்படிங்கிறத, பெண்களுக்காக போராடுற பெண்களும் தேவை அப்படிங்கிற விஷயம் தாங்க எனக்கு யோசனையாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 60 கோடி ஆண்கள் இருக்காங்க, 50 கோடி பெண்கள் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 90 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து ஒரு சர்வே சொல்லுதுங்க. வருஷத்துக்கு 3 லட்சம் பேர் இந்த தவறுகளை பண்ணுறாங்க. 3 லட்சம் மிருகங்களுக்கு கொடுக்குற தண்டனை 50 கோடி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைரியத்தை கொடுக்குறாங்க. 60 கோடி ஆண்கள் மனசுலையும் பயத்தை கொடுக்கணும், ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். இந்த மாதிரி தவறுகள் பண்ணுகின்ற ஆண்கள் வந்து சரியாக வளர்க்கப்படல அப்படிங்கிற விஷயத்தை நான் ஒத்துக்கிறேங்க, 100% ஒத்துக்கிறேங்க. ஆனால் பெண்களோட உரிமைகள் வந்து நிறைய விஷயங்கள் சட்டம் கொடுத்தாலும் அதை தேடி எடுத்துக்கிற தைரியத்தை கூட பெண்களுக்கு வந்து இன்னும் முழுசாக கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் வந்து யோசிக்கிறேங்க. பெண்களுக்குன்னு ஏகப்பட்ட சங்கங்கள் கூட இருக்குதுங்க, ஆனால் அந்த சங்கங்கள் வந்து பெண்களுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு போராடாமல் இந்த வார்த்தை பிரச்சனைக்கு மட்டுமே போராடிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வலிகளை கொடுக்குதுங்க. இந்த பிரச்சனையில் நான் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனையாவது சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதே மாதிரி இந்த மாதிரி தவறுகள் செய்கின்ற எண்ணம் இருக்கிற ஆண்கள் மத்தியில் பயத்தை உண்டாக்குற அளவுக்கு இவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க. பெண்களும் எதிர்பார்க்குறாங்க, ஆண்களும் எதிர்பார்க்குறாங்க. தயவு செஞ்சு சட்டம் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். ஒரு 2 நாளைக்கு அப்புறமேட்டு டிபேட்டில் இந்த டாபிக் இருக்காது. ஒரு வாரம் கழிச்சுட்டு வந்து தமிழ்நாட்டில் இந்த டாபிக் இருக்காது. ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டில் கூட இந்த டாபிக் இருக்காது, ஃபேஸ்புக்கில் கூட இந்த டாபிக் இருக்காது. இந்த டாப்பிக்லாம் எல்லா மீடியம்லையும் அழிஞ்சு போனதுக்கு அப்புறமேட்டு மக்கள் கவனிக்க போகிற ஒரே ஒரு விஷயம் இந்த கேஸுக்கு உண்டான தீர்வு மட்டும்தான். இந்த தண்டனையை பார்த்து இந்த சாவுக்கு உண்டான உண்மையான தண்டனை இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி அடைகிற அளவுக்கு கண்டிப்பாக அந்த தண்டனை இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த 8 கோடி மக்கள் வந்து நான் எதிர்பார்க்குறேன். அது நடக்கும் அப்படிங்கிற விஷயம், இந்த ஒரு விஷயத்திலாச்சும் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் எதிர்பார்க்குறேன். என்ன பேசுன்னு எனக்கு தெரியலைங்க. இதுக்கப்புறமேட்டு பேச வேண்டியது, இதுக்கப்புறம் சொல்ல வேண்டியது எல்லாமே சட்டம் தாங்க. நன்றி.